அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேட்டர்ன் எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் ஒரு சார்ட் பேப்பர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு பேட்டர்ன் ஷீட் கிடச்சா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லாட்டி ஏற்கனவே நம்ம நோட்ஸில் சொன்ன மாதிரி உங்களுக்கு பேப்பர் இருந்தாலும் போதும். இல்லை சாதாரணமாக நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பரில் கூட உங்களால் ப்ளவுஸ்க்கு வந்து பேட்டர்ன் வந்து போட முடியும். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு சார்ட் பேப்பர் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து இந்த மாதிரி ரோலாக வந்து இருக்குது. இதே மாதிரி ஆப்போசிட்டில் வந்து நம்ம நல்லா ரோல் பண்ணிவிட்டு நல்லா மடித்து விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ரோலாக இருந்தது ஆப்போசிட்டில் சுற்றிருக்கேன் நான். அப்போ தான் உங்களுக்கு அந்த சுருண்டு வராமல் வந்து இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம எப்படி ஒரு பேட்டர்ன் போடுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து ஒரு பக்கம் சைனிங்காக இருக்கும், ஒரு பக்கம் வந்து சைனிங் இல்லாமல் இருக்கும். நீங்கள் சைனிங் சைடு வந்து மேலே வந்து போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம எப்படி ப்ளவுஸ்க்கு வந்து பேட்டர்ன் போடுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு நம்ம 30லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 30லேருந்து 44 சைஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா சைஸுக்குமே நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து பேட்டர்ன் போட போகிறோம். அதனால் மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோவை தவறாமல் வந்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி சார்ட் பேப்பரை வந்து நான் வந்து வச்சு போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம இப்போ மார்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பேக் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா ப்ளவுஸ்க்குமே நம்ம வந்து கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காக 1.5 இன்ச் வந்து விடுவோம் இல்லைங்களா, அந்த 1.5 இன்ச்சை வந்து நம்ம கீழே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணதை நம்ம அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த 1.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணதை ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இங்கேருந்து இடுப்போட உயரம் வந்து நம்ம மார்க் பண்ணலாம். உங்களுக்கு பேக்கோட உயரம் வந்து 12 இன்ச் வந்து வைக்கலாம், இல்லை 12.5 இன்ச்சு வந்து நம்ம வைக்கலாம். அதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக வராது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 12.5 இன்ச்சு வந்து வச்சுக்கலாம். 12ங்கிறது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்க அப்படின்னா மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு வந்து நமக்கு சேர்த்து வைக்கலாம். இதில் வந்து நான் வந்து 12 இன்ச் வைக்கிறேன். மேலே ஷோல்டருக்காக 1/2 இன்ச்சு வந்து நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். அப்போது 12 இன்ச்சில் வந்து நம்ம மார்க் பண்ணலாம். அதுக்கு மேலே 1/2 இன்ச்சு வந்து நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுவோம். அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம வந்து விட்டுக்கலாம். மேலே வந்து 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு, கீழே வந்து 1.5 இன்ச்சு வந்து தையலுக்காக நம்ம வந்து விடுவோம். இப்போ மேலே வந்து 1/2 இன்ச்சு வந்து நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு சேர்த்து கீழேருந்து 12.5 இன்ச்சில் வந்து நான் மேலே வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி கொஞ்சம் தள்ளியும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 12.5 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணதை சேர்த்து வச்சு ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ போட்டாச்சு. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணால் ஷோல்டர் வந்து மார்க் பண்ணணும். இப்போ ஷோல்டர் மார்க் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து நோட்ஸ் வந்து போட்டிருக்கோம், ஃபார்முலா படி நம்ம எப்படி கொண்டுட்டு வர்றது அப்படின்னு. இப்போ 30 இன்ச்சு ப்ளவுஸுக்கு வந்து நம்ம கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஷோல்டர் வந்து 5 இன்ச்சு வரும். அந்த 5 இன்ச்சுங்கிறத நம்ம வந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம். அதாவது 30 இன்ச்சு அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் 6ஆக வந்து டிவைட் பண்ணும்போது நமக்கு 5 இன்ச்சு வந்து வரும். அந்த 5 இன்ச்சை வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இந்த 5 இன்ச்சில் பாதியை வந்து நம்ம ஷோல்டருக்காகவும் கழுத்தோட வெட்டு பாகத்துக்காகவும் நம்ம வந்து பிரிப்போம். அப்போது 2.5 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த 2.5 இன்ச்சுங்கிறது வந்து உங்களுக்கு கழுத்தோட வெட்டு பாகமாகவும், இந்த 2.5 இன்ச்சு அப்படிங்கிறது வந்து ஷோல்டருக்காகவும் வரும். இதோட மொத்த ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு. இந்த 5 இன்ச்சு எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்பு சுற்றளவு 6ஆக டிவைட் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய ஆன்சர் தான் வந்து ஷோல்டர். நம்ம வந்து இது வச்சுட்டோம். இப்போ நம்ம வந்து 2.5 இன்ச்சாக வந்து இப்போ 2.5 இன்ச்சாக வந்து நம்ம வந்து பிரிச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம அடுத்து நெக்லைன் வரையணும், அடுத்து ஆம் ஹோல் வந்து வரையணும்.
இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நெக்லைன் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நெக்குக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நார்மலாக வந்துட்டு இந்த பேக்கில் வந்து இந்த முதுகு பாகம் வந்து 5 இன்ச்சு இருந்தால் சரியாக இருக்கும். இல்லை நான் இறக்கமாக போட மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து 6 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கலாம். அதாவது 5 இன்ச்சு கூட 1 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கலாம். நல்லா லோவாக போடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது 4 இன்ச்சு வச்சா போதும். நார்மலாக வந்து நம்ம 5 இன்ச்சு வச்சோம்னா சரியாக இருக்கும். இதில் அவரவர விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி 1 இன்ச்சு கூட்டவும் 1 இன்ச்சு குறைக்கவும் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நார்மலாக நான் 5 இன்ச்சு வந்து வைக்கிறேன். அதாவது இடுப்பு மடிப்பு பாகத்தில் இருந்து 5 இன்ச்சு வந்து நான் மேலே தள்ளி மார்க் பண்ணுறேன். 5 இன்ச்சுக்கு மேலே தள்ளி மார்க் பண்ணும்போது நம்ம கழுத்து வந்து க்ளோஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த கழுத்து க்ளோஸ் பண்ணுறப்ப நமக்கு 1/4 இன்ச்சு கழுத்து பீஸ் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ அதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு வந்து நம்ம மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இது மேலேருந்து அளந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம டோட்டலாக வந்து 12 இன்ச் வந்து நம்ம வச்சுருந்தோம். இந்த 12 இன்ச்சில் இந்த 5 இன்ச்சு மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 7 இன்ச்சுங்கிறது வந்து நெக்கோட உயரமாக கிடைக்கும். அப்போ இங்கே 1/2 இன்ச்சு வந்து நம்ம தையலுக்காக ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம விட்டுருக்கோம். இப்போ இதிலேருந்து நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா 7 இன்ச்சு அப்படிங்கிறது நம்ம கீழேருந்து 5 இன்ச்சு மார்க் பண்ண இடத்துல வந்து வரும். அதிலேருந்து நம்ம நெக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சு வந்து நம்ம மேலே தள்ளி வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இதே இந்த 1/2 இன்ச்சை விடாமல் நீங்கள் மேலேருந்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா 7.25 இன்ச்சு வந்து வரும். அதாவது நீங்கள் வந்து இந்த ஷோல்டர் வந்து 1/2 இன்ச்சு விட்டுருக்கிறத நீங்கள் கணக்கிலேயே எடுத்துக்கவே வேண்டாம். ஒன்று கீழேருந்து 5 இன்ச்சு வச்சு 1/4 இன்ச்சு சேர்த்து வைங்க. இல்லைன்னா மேலே இருந்து 7 இன்ச்சு, அதாவது 12ல் 5 இன்ச்சு போக 7 இன்ச்சு வச்சு அதிலேருந்து 1/4 இன்ச்சு வந்து சேர்த்து வைங்க. ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம இதுதான் வந்து நமக்கு நெக்கோட உயரம். இப்போ நமக்கு இந்த நெக் லைன் வந்து, அதாவது நெக் அகலம் வந்து 2.5 இன்ச்சு இருந்துச்சு இல்லைங்களா, அதே 2.5 இன்ச்சை வந்து நாம் நெக் லைன் வரைகிறதுக்காக மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே மார்க் பண்ண இடத்துலேருந்து இது வரைக்கும் நமக்கு இங்கே எவ்வளோ இருந்ததோ அதே அளவு இங்கேயும் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 7.25 இன்ச் இருந்தது, அதே 7.25 வந்து இங்கேயும் இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் மேலே தள்ளி இருக்குது, அதை கரெக்டாக 2.25ங்கிற இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் வந்து நம்ம சேர்த்து வந்து ஜாயிண்ட் வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? இது ரெண்டையும் நம்ம சேர்த்து வந்து ஜாயின் போட்டாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம நெக்கு வந்து வரையணும். இந்த நெக்கு வரைகிறதுக்கு நம்ம ஏற்கனவே வந்து நெக் டிசைன்ஸில் வந்து பார்த்துருக்கோம். கீழேருந்து 1/2 இன்ச்சு அல்லது 1 இன்ச்சில் மார்க் பண்ணும்போது நமக்கு யூ நெக் மாதிரி வரும். அதே இது 1.5 இன்ச்சு வரைக்கும் வச்சோன்னா அது வந்து கொஞ்சம் வயசானவங்களுக்கு நம்ம 1.5 இன்ச்சு வரைக்கும் வச்சு ரொம்ப அகலமாக வேணாங்கிறவங்களுக்கு நம்ம வரைஞ்சிக்கலாம். இது வந்து நம்ம நார்மலாக பேட்டர்ன் தான் போட போகிறோம். அதனால் வந்து நம்ம 1 இன்ச்சு வந்து மார்க் பண்ணி நம்ம வந்து போட்டுக்கலாம். 1 இன்ச்சு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நல்லா ரவுண்ட் நெக் வந்து வரும். இதே 1/2 இன்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா யூ மாதிரி வரும். நாம் இப்போ 1 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இதை வந்து அப்படியே வந்து நாம் ரவுண்டு வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரவுண்டு வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஆம் ஹோல் வந்து பார்க்கலாம். இப்போ ஆம் ஹோலோட உயரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னா செஸ்ட் ரவுண்டை வந்து, அதாவது மார்பு சுற்றில் வந்து 8ஆக டிவைட் பண்ணி 1 இன்ச்சு வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ இது 30 இன்ச்சு ப்ளவுஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு 4.25 இன்ச்சு வந்து வரும். அந்த 4.25 அப்படிங்கிறத நம்ம அப்படியே வந்து எடுத்துக்கலாம். தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் நம்ம 1/4 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பேட்டர்ன் வந்து நம்ம 4.25க்கே வந்து போடலாம். 4.25க்கு போடலாம். இந்த 4.25 அப்படிங்கிறது கொஞ்சம் உடல் அதிகமாக, அதாவது உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருந்தால் மட்டும் நம்ம 1/4 இன்ச்சு சேர்த்து நம்ம 5 இன்ச்சை வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதுக்கும் வந்து நம்ம ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். அதே மாதிரி அடுத்து செஸ்ட் ரவுண்டு வந்து வரையணும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம 4.25 இன்ச்சு வச்சோம் இல்லைங்களா, அதே மாதிரி கொஞ்சம் தள்ளியும் வந்து நம்ம 4.25 அப்படிங்கிறத
மார்க் பண்ணிக்கலாம். அதை வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இதில் வந்து மார்பு சுற்றலை வந்து மார்க் பண்ணலாம். இப்போ இது வந்து 30 இன்ச் அப்படிங்கிறது நேரடியாக ஒருத்தரோட உடலை ஆம்ஹோலுக்கு கீழே 2 சைடும் அவங்க உடலை சுற்றி எடுக்கிறது தான் வந்து மார்பு சுற்றளவு. அதுக்கு தான் இப்போ நம்ம வந்து கட் பண்ணுறோம். இதே இது நீங்கள் ஒரு ப்ளவுஸ் இதிலேருந்து நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது 30 இன்ச்சாக வந்து வராது. இப்போ வந்து ப்ளவுஸ்லேருந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஃபுல்லாக வந்து நீங்கள் அளந்துக்கோங்க. அளந்துட்டு அதிலிருந்து 4 இன்ச்சு மைனஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் வந்து அந்த ப்ளவுஸோட அளவாக இருக்கும். இப்போ இதுவே நீங்கள் இப்போ 30 இன்ச்சில் நம்ம கட்டிங் போடுறோம் அப்படின்னா, நீங்கள் இது 30 இன்ச்சு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளவுஸ் அளந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு டோட்டலாக 4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும். அதனால் இது வந்து நம்ம நேரடியாக உடலில் இருந்து அளவு எடுக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம வந்து பேட்டர்ன் போட்டுட்ருக்கோம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு ப்ளவுஸில் இருந்து அளவுகள் எடுத்து எப்படி பேட்டர்ன் போடுறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ 30 இன்ச் அப்படிங்கிறப்ப அதை 4ஆக டிவைட் பண்ணும்போது நமக்கு 7.5 இன்ச் வந்து வரும். அந்த 7.5 இன்ச்சை வந்து நம்ம மார்பு சுற்றளவை மார்க் பண்ணலாம். சிலர் வந்து பேக்கில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து குறைப்பாங்க. அப்படியும் வந்து வைக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இதை முடிச்சுக்கலாம். இது ஃபினிஷிங் வந்து நமக்கு நீட்டாக வந்ததுக்கப்புறம் சில அளவுகள் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு எந்த டவுட்டுமே வந்து வராது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 7.5 இன்ச்சில் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் மார்பு சுற்றளவு. அதுக்கப்புறம் தையலுக்காக வந்து 1.5 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போது இடுப்பு சுற்றளவு வந்து பார்க்கலாம். இங்கே மார்பு சுற்றளவு எவ்வளோ வைக்கிறீங்களோ அதிலிருந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி நீங்கள் வந்து கீழே வந்து வைங்க. சரிங்களா? அங்கே 7.5 இன்ச் வச்சோன்னா இங்கே வந்து 6.5 இன்ச் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பேக்கில் வந்து நம்ம டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அந்த டாட்டுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து வைக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சைடு தைக்கிறதுக்காக 1.5 இன்ச்சு வந்து நம்ம வைக்கிறோம். சரிங்களா? இப்போது இதையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே 1.5 இன்ச்சு தையலுக்கு விட்டதையும் இங்கே 1.5 இன்ச்சு தையலுக்கு விட்டதையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆம்புல் வந்து ரவுண்டு வந்து வரைஞ்சிக்கலாம். இங்கே வந்து கிராஸாக வந்து வரைங்க. ஏன்னா இது வந்து நம்ம மடித்து தைக்கும்போது இதுவும் நமக்கு லைன் வந்து கிராஸாக தான் வரும், ஸ்ட்ரைட்டாக வந்து வராது. அப்போ இது கீழே வந்து கொஞ்சம் கிராஸாக போட்டோம் அப்படின்னு சொன்னால் மடிக்கும்போது நமக்கு கரெக்டாக வந்து இருக்கும். இப்போது அடுத்து ஆம்ஹோல் ரவுண்டு வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆம்ஹோல் ரவுண்டு வந்து 1.5 இன்ச்சில் நம்ம வரைஞ்சிக்கலாம். 1.5 இன்ச்சில் வரைஞ்சிட்டு நீங்கள் அதை அப்படியே வந்து ஒரு ரவுண்டு வந்து வரைஞ்சிக்கோங்க. இந்த ரவுண்டெல்லாம் நம்ம ஏற்கனவே கிளாஸில் பார்த்துருக்கோம். நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் இந்த கர்வ்லாம் வந்து வரைஞ்சி பாருங்கள், கட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து வரும். நீங்கள் அழகாக வரைகிறீங்க எங்களுக்கு வரலை அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வந்து வரும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேக் வந்து மார்க் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு பேக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அளவுகள் வந்து எழுதிக்கலாம். இந்த அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 1.5 இன்ச்சு. சரிங்களா? இந்த லென்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சரிங்களா, இந்த லென்த்து வந்து நமக்கு இது கழுத்தோடது. சரிங்களா? இது வந்து கழுத்தோடது 7 + 1/4 இன்ச்சு, மொத்தம் 7.25 இன்ச்சு. நெக்கோட லைனுக்கு வந்து மேலேருந்து மார்க் பண்ணியிருக்கோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 5 + 1/4, 5 + 1/4 5.25. இப்போ இதில் 5ங்கிறதும் 7ங்கிறதும் தான் வந்து ப்ளவுஸோட அளவு. இந்த 1/4 இன்ச்சு இந்த 1/4 இன்ச்சு 1/2 இன்ச் சேர்த்து நமக்கு இங்கே ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ண போயிடும். இதில் இருக்கிற அளவு மேலேருந்து இது வரைக்கும் இருக்கிற அளவை வந்து நம்ம அப்படியே மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கீழேருந்து நெக்லைன்லேருந்து இடுப்போட மடிப்பாக வரைக்கும் இருக்கிறத நம்ம இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கழுத்தோட வெட்டுப்பாகம் வந்து 2.5 இன்ச்சு. அதே மாதிரி ஷோல்டரும் வந்து 2.5 இன்ச்சு. இது டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 5 இன்ச்சு வந்து வரும். அதே மாதிரி
ஆம் ஹோலோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 4.25 இன்ச்சு நம்ம வந்து வச்சுருக்கோம். இந்த 4.25 இன்ச்சு வந்து நமக்கு ஆம் ஹோல் டைட்டாக இருக்குது அப்படின்னா மட்டும் நம்ம 1/4 இன்ச்சு வந்து தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் நம்ம 1/4 இன்ச்சு வந்து இறக்கி வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி மார்பு சுற்றளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 7.5 இன்ச்சு. அதே மாதிரி இங்கே இடுப்பு சுற்றளவு வந்து 6.5 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு. எதுக்காகன்னு கேட்டால் நமக்கு இந்த டாட்டுக்காக. அப்போ நமக்கு இது 7 இன்ச்சு. இது வந்து தையலுக்கூட சேர்த்து நமக்கு இது வந்து ரெடி அளவையும் நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். சரிங்களா? இது வந்து தையலுக்காக, இது வந்து 1.5 இன்ச்சு. இதில் வந்து உங்களுக்கு எந்த டவுட்டுமே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட வந்து கேட்கலாம். இந்த வீடியோஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் இதில் வந்து ஃப்ரண்ட்டும் கையும் எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா நமக்கு பேக் வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து அதை வச்சு ஃப்ரண்ட்டும் ஈஸியாக மார்க் பண்ணிடலாம், கையும் வந்து ஈஸியாக மார்க் பண்ணிடலாம். அதனால தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேக் மட்டும் போட்டிருக்கேன். இந்த பேக் வந்து கரெக்டாக நீங்கள் பாருங்கள், நீங்கள் வீட்லேயும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் பண்ணிட்டோம். இதில் வந்து இந்த பேட்டர்ன் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் 30 சைஸுக்கும் 31 சைஸுக்கும் 29 சைஸுக்கும் நம்மளால் ஈஸியாக வந்து கட்டிங் வந்து நம்மளால் போட முடியும். ஃபஸ்ட்டு கீழே 1.5 இன்ச்சு, அதுக்கு மேலே உயரத்துக்கு மேலே ஷோல்டருக்காக 1/2 இன்ச்சு, அதுக்கப்புறம் நெக்லைன் வந்து பேக்கோட உயரத்துலேருந்து 5 இன்ச்சு மைனஸ் பண்ணி நெக்லைன் வந்து வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி ஆம் ஹோல் வந்து நம்ம ஃபார்முலா படி வந்து கட் பண்ணியிருக்கோம். அது மாதிரி சைடில் வந்து 1.5 இன்ச்சு நம்ம வந்து தையலுக்காக நம்ம வந்து விட்டுருக்கோம். இவ்வளோ தான். இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திட்டிங்கன்னா நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்களும் தவறாமல் பார்த்து யூஸ் பண்ணிக்க முடியும். நன்றி, வணக்கம்.